ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னோம்னா நம்ம விஜயகாந்த் ஐயாவுடைய நினைவு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மெமரியல் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கட்சி ஆஃபீஸு, கொடி மரம், கொடி கம்பம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ சென்னையில் இருக்கவங்க நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்றத மறந்துடாமல் நம்ம சப்ஸ்கிரைபில் சொல்லிவிடுங்க. வந்தீங்களா வரலையா அப்படின்னு. நான் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. நடந்து அப்படியே போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம். நீங்களாம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செப்பல்லாம் கழட்டி விட்டுட்டு போகணுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு செப்பல்லாம் டக்கு டக்குன்னு கழட்டிட்டு இந்த பக்கம் விட்டால் வெயிலாக இருக்குன்ட்டு செல்வா அந்த பக்கம் விடுன்னு சொன்னார். அதனால தான் அந்த பக்கம் போயிட்டு செப்பல் விட்டுட்டு நிறையா பேர் போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. அங்கே நிறையா பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுது. பாட்டு ஓடலை அப்படின்னா வேணால் நம்ம நார்மலாக பேசி எடுத்துருந்துருக்கலாம். அங்கே நிறைய கும்பல் நின்றுட்டு இருந்துச்சு. செல்வாட்ட சொன்னேன், செல்வா இந்த கும்பல் சரியாகாது அப்படின்னோடனே அப்புறம் வாணிஷா முன்னாடி போகலாம் அப்படின்னு அவங்க வேறு எதுக்கோ லைனில் நிற்கிறாங்க. வாணிஷா முன்னாடி போயிடலான்ட்டு முன்னாடி கூப்பிட்டாரு. அப்புறம் முன்னாடி போனோம். அங்கே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்படி இப்படின்னு மல்லு கட்டி உள்ளே போயாச்சு. இதான் கேப்டன் ஐயா கோவிலுடைய நினைவு உள்ளே வரவேற்பு. இதுக்கெல்லாம் காசெல்லாம் இல்லை, சும்மா தான் ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். ஸோ நீங்களாம் போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் அந்த பாட்டு கச்சேரி. நம்ம கேப்டன் ஐயாவுடைய சாங்ஸ் எல்லாம் நிறைய அவங்க பாட்டை இவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் அவருடைய அந்த இது இருக்குது, நினைவிடம் இருக்குது. அதில் நாங்கள் உள்ளெல்லாம் பூவெல்லாம் வாங்கிட்டு போகல. பூவெல்லாம் வெளியவே 10 ரூபா 20 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே உள்ளேயே கையில் அள்ளி கொடுப்பாங்க. அதில் தான் நாங்கள் பூ வாங்கிக்கிட்டோம். எனக்கும் கொடுத்தாங்க, செல்வாக்கும், எல்லாத்துக்குமே வர்றவங்களுக்கெல்லாம் கையில் அள்ளி கொடுத்தாங்க. அவ்வளோ மலர் போட்டு மாலை போட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வாங்கியாச்சு 2 கையில். நான் செல்வாவோடதையும் என் கையிலேயே கொட்டிட்டாரு. அப்புறம் நான் தான் கை நிறையா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பூவு. அப்படியே அங்கே பாருங்கள், மேலே போட்டு தொட்டு கும்பிட்டு அந்த பக்கம் வந்தோம்னா விபூதி இருக்கும், அதை பூசிக்கிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் சுற்றி வந்தோம்னா அந்த தட்டில் விபூதி இருக்குது பாருங்கள். எடுத்து நானும் செல்வாவும் பூசிட்டு வெளியே போகிற லைன், அது ஒரு லைன் இருந்துச்சு. அதனால் நாங்கள் மல்லு கட்டி அப்படி இப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டு ஜாலியாக அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. நடந்து போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு முகமுடியெலாம் கொடுத்தாரு. கேப்டன் ஐயாவுடைய மூஞ்சி முகம் மட்டும் அந்த முகமுடி மாதிரி நம்மளுக்கு மாட்டிக்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் போனது லாஸ்ட்டாக போனோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.